சந்தானம் சார் கிட்ட கண்டிப்பா இதை கேட்டே ஆகணும் சார். தில்லுக்கு துட்டோட ப்ரொடியூசர் ஒருத்தர் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில இருந்து நம்மளோட தமிழ் சினிமாக்கு குழு குழுன்னு வந்திருக்காரு. ஸோ அவரை நம்ம வெல்கம் பண்ணக்கூடிய வகையில் லெட் அஸ் வெல்கம் வடக்குப்பட்டி ராமசாமி சந்தானம் அவர்கள். நல்ல வேலை நீங்கள் என்னை கூப்பிட்டீங்க, இல்லைன்னா ஏதோ வேறு ஏதோ லாங்குவேஜ் படம் மாதிரி போயிட்டுருக்கு ஆடியோ ரிலீஸ். நட்டி வேறு இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருந்தான், ஏன்னே தெரியல. என்ன நட்டி இந்த கெட்டப்புக்காக பேசுனியா இல்லை கண்ணாடி போட்டுன்றதா இங்கிலீஷில் பேசுனியா? தமிழ் எல்லாமே. ஸோ இப்படி வந்துடுங்க ரெண்டு பேருமே. சார் வாங்க சார். தமிழில் அதே மாதிரி ரசிகர்கள் எல்லாருக்குமே கை தட்டுங்கப்பா. ஆமாம், எனக்கு நம்மளை வச்சு படம் பண்ண ப்ரொடியூசருக்கு முதல்ல கை தட்டுங்க, ஏன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ அவங்கெல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ தேங்க்யூ சார். ஃபஸ்ட் டைம் இங்கே தமிழில் வந்து 2 படம் பண்ணியிருக்காங்க. பட் ஃபஸ்ட்டு ரிலீஸ் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம வடக்குப்பட்டி ராமசாமி தான். தெலுங்கில் வந்து பிரபாஸ் வச்சு பண்ணுறாங்க, ரவிதேஜா வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய பேனர். அண்டு ஏற்கனவே பண்ண படங்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சார் வந்துட்டு ஒரு பயத்தோடையே இருக்கார் இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். நான் சொன்ன அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை சார், எல்லாமே ஸ்மூத்தாக நல்லா தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் என்ன ஒன்று உங்களுக்கு பப்ளிசிட்டி நல்ல ரீச் ஆகிருக்கு, ஸோ அதுக்கு நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொன்னேன் நான். ஸோ அண்ட் தென் இந்த ப்ராஜெக்டுடைய டிசைனர் நட்ராஜ், இவர் தான் காரணம் இந்த ப்ராஜெக்ட் நடக்கிறதுக்கு. ப்ராஜெக்ட் வந்து டிசைன் பண்ணி கொடுத்ததே அவர் தான். ப்ராஜெக்ட் டிசைனர் அப்படின்னு சொல்லலாம்ல, இல்லை என்ன சொல்லணும், கோ ப்ரொடியூசர், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர். ஸோ என்னென்னா எந்த அளவுக்குன்னா இந்த ஷெட்யூல் வந்து நாங்கள் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது 65 நாள் ஷூட்டிங் நான் ஸ்டாப்பாக பண்ணி முடிச்சு கொடுத்தாங்க. ஸோ 65 நாளும் எல்லா ஆர்டிஸ்ட் கிடைக்கிறது கஷ்டம், லொக்கேஷன் கிடைக்கிறது கஷ்டம், இப்படி எல்லாமே கிடைக்கிறது கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனில் நட்ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி அந்த 65 டேஸ் நான் ஸ்டாப்பாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு நன்றி சொல்லணும். ஆனால் அது மட்டும் கிடையாது, எந்த அளவுக்கு இவர் திறமைசாலின்னா ஒரு சின்ன கலாயலான விஷயம் சொல்லிடுறேன். அதாவது நாங்கள் வந்து 65 நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது ஈவினிங்கில் வந்து ஷட்டில் விளையாடிட்டு இருப்போம் அங்கே. சரி போர் அடிக்குது, ஈவினிங்கில் ஷட்டில் விளையாட கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்னு. அப்போது நட்ராஜ் சொன்னார், இது மாதிரி ஹீரோயினும் கூப்பிடுங்க ஷட்டில் விளையாடுறதுக்கு வரட்டும் அப்படின்னாரு. அப்படியே ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்களையும் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸுங்க எங்கே இருப்பாங்க தெரியாது, பட் நான் சொன்னேன் மேகா ஆகாஷ் கிட்டே, இந்த மாதிரி வாங்க ஷட்டில் விளையாடலாம் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராக இருந்தால் அவங்களே வர சொன்ன, எல்லோரும் சேர்ந்து விளையாடலாம், ஏன்னா நட்டி சொன்னாங்க டேரக்டர் எல்லோரும் வரேன்னாங்கன்னு. அவங்களும் ஓகே அப்படின்னாங்க. மறுநாள் கொஞ்சம் நிறைய சவுண்டு கேட்டுது. ஸோ ஓகே அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்துட்டாங்க. நட்டி ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு பாடியெல்லாம் டைட்டான டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ரெடியாகி வந்து நின்னார். பார்த்தா மேகா ஆகாஷ் அவங்க அம்மா, சித்தி, அத்தை, தொத்தா எல்லாரையும் ட்ராக்ஸ் பேண்ட் போட்டு விட்டு வந்துட்டாங்க. நான் அப்படியே கம்முனு திரும்பி நின்றுட்டேன். ஆனால் நட்டி அங்கேயும் ஒரு ப்ராஜெக்ட் டிசைனர்ன்றதை காட்டுறதுக்காக ஹீரோயினுடைய அம்மாவை பார்த்து, மேகா ஆகாஷ் அம்மாவை பார்த்து, நீங்கள் நல்லா இருக்கீங்க, நீங்கள் நடிக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டு படத்தில் மேகா ஆகாஷோடைய அம்மா கேரக்டராக நடிக்க வச்சுட்டாரு. ஆக்சுவலாக என்னென்னா அம்மாவுக்கு தேடிட்டு இருக்காங்க, கிடைக்கல, டேட்டு நாளைக்கு ஷூட்டிங்கு. ஸோ அதையும் வந்து அம்மாவை போட்டு அந்த அதாவது நான் சொல்கிறது வந்து இந்த படத்தை நிறுத்தாமல் எப்படியெல்லாம் கொண்டு போக முடியும் அப்படின்ற லெவலில் கொண்டு போனார். ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சார் விஸ்வா சார், அகைன் ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் யூ. ஸோ டெஃபினட்டாக அந்த படம் பெரிய ஹிட் ஆகும். அதுவும் என்ன வச்சு நீங்கள் இவ்வளோ பெரிய படம், அதாவது கேஜிஎஃப், பாகுபலிலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கேஜிஎஃப் எடுக்கும் பொழுது இப்போ யஷுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு 100 கோடி ரூபாய் ஒரு வேல்யூ உள்ள ஹீரோவான்னு பார்த்தா கிடையாது. ஆனால் அவங்க அந்த கதையை அந்த கான்செப்டை நம்பி எடுத்தாங்க. அதே மாதிரி பாகுபலி எடுக்கும்போது பிரபாஸுக்கு 300 கோடி கலெக்ஷன் வருமானா அப்போ அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாது அவர் 300 கோடிக்கு. ஆனால் அந்த கதையை நம்பி எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த கதையை நானும் கார்த்திகேயும் ரெடி பண்ணிவிட்டு நிறைய ப்ரொடியூசர்ஸ்கிட்ட ட்ரை பண்ணோம். எல்லாருமே ஐயோ சந்தானத்துக்கு இவ்வளோ பெரிய பட்ஜெட் ஆகி தாங்காது, இது பெருசாக இருக்குமே, இது இப்படி போகுமே அப்படின்னாங்க. பட் பீப்புள் மீடியா விஸ்வா சார் வந்துட்டு நான் கதையை தான் நம்புகிறேன், அதனால் நான் கதை தான் ஹீரோ, அதை நம்பி நான் எடுக்கிறேன் அப்படின்னு என்னுடைய லைஃப்பில் எனக்கு இதுதான் மிகப்பெரிய பட்ஜெட் படம். ஸோ அவ்வளோ பெரிய பட்ஜெட் படமாக எடுத்திருக்காங்க. ஸோ கதாநாயகன் இவங்களாம் நம்புறதை விட கதையை நம்புற ப்ரொடியூசர் என்றைக்குமே தோத்ததில்லை சார். எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக அந்த படத்தில் ஜெயிப்பீங்க. வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். நீங்களே ரொம்ப அழகாக ஹோஸ்ட் பண்ணுறீங்க. ஒருத்தர் வந்து சூப்பராக ட்ரெய்லர்லாம் பண்ணிட்டு படம்லாம் பண்ணிட்டு சைலண்டாக பின்னாடி இருக்கேன், நல்ல டயலாக் எழுதுவேன், நல்ல படம் எடுப்பேன் மட்டும் இருந்தா எப்படி, அவரையும் உங்க கூட ஹோஸ்ட் பண்ண கூப்பிட்டுலான்னு நினைக்கிறேன். ஆமாம், எங்கே
என்னை மாட்டி விட்ட கார்த்திக் யோகி மேல வாங்க. மாநகரம் படத்தின் டயலாக் ரைட்டர், டிகிலோனா படத்தின் டைரக்டர், வடக்குப்பட்டி ராமசாமி திரைப்படத்தின் இயக்குனர் கார்த்திக் யோகி அவர்கள். அதாவது அங்கேயே கீழே உட்காந்துக்கிட்டு இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் பேசி எல்லாம் முடிக்க ரொம்ப கொஞ்சம் லேக் ஆகிடும், டயர்ட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் எவ்வளோ பேர் டிஃபன்லாம் சாப்பிடாம வந்திருக்கீங்கன்னு தெரியாது. ஸோ அதனால் அவங்கவுங்க பேச பேச அப்படியே நாங்களும் பேசி இந்த ப்ரோக்ராம் அப்படியே ஒரு ஜாலியான கண்டென்ட்டாக கொண்டு போயிடலாம். நீங்களும் ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்தது நீங்கள் வந்து சொல்லுங்கள். எல்லாருக்கும் நன்றி. தனியாக பேசணுமா இல்லை இது ஆக்ஷன் மேடம். இப்போ ஒன்று சொன்னா இல்லைங்களா, இங்க நிறைய பேர் தேவையில்லாம வர வச்சது வந்தா இங்க வந்தோடனே எல்லாரும் இது ஆக்ஷன். அப்படி இல்லை, நேற்று கேட்டார் யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்லாம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு சொல்லுவார். ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர், இல்லைடா நான் ஜிம்மில் பார்த்துருக்கேன், 2 நாளாக பேசவே இல்லை, திடீர்னு வந்தால் என்ன பேசுறதுன்னு தெரியாது அப்படின்னாரு. சரி, அப்புறம் நம்ம அசோசியேட் வந்து இருக்கிற எல்லாரையும் இறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறக்கிட்டாங்க. எல்லாரும் வந்திருக்கிறது ரொம்ப நன்றி. ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கும் நன்றி. ஸோ ஒருத்தராக இங்கே இன்வைட் பண்ணிடலாம். இன்னைக்கு ஆங்கர் அவங்களே. அதாவது சமீபமா எந்த ஒரு நல்ல படம் எடுத்தாலும், லக்கி மேன் ஆகட்டும், மாடர்ன் லவ் ஆகட்டும், சமீபமா நீங்க எந்த படம் சொல்லுங்க, உங்க மனசை கொள்ளை கொண்ட அத்தனை படங்களின் இசையமைப்பாளர் ஷான் ரோல்டன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்ததா சார், தனியா நீங்க பேசணும் ரொம்ப கவலைப்பட்டீங்க, கூப்பிட்டுறேன் சார். நீங்க ஆசைப்பட்ட ஒருத்தவங்க வந்துருவாங்க சார். இப்ப இல்ல, இது வந்து பேட்சா வந்து மேடையில் ஏத்தலாம் பண்ணிட்டோம். பூங்காற்றே நாங்க உங்களுக்கு விசிறிங்க, எல்லாருமே விசிறி. மேகா ஆகாஷ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். கொஞ்சம் நல்லா கை தட்டுங்கப்பா, அவங்க வந்தோடனே சொன்னாங்க. ஏஞ்சல் வந்துட்டாங்க. உங்க ஃபேன்ஸ் உங்களுக்கு மட்டும்தான் கை தட்டுவாங்க இல்ல அப்படி நாங்க வந்த உடனே. சார் ஆரம்பிக்கிறதே அழகான பேட்சோட ஆரம்பிச்சிருக்கோம். பயங்கரமா இருக்கு இந்த ஜோடி. ஹிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லா படங்களும் உங்க பெயர் இருக்கு அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. அண்ட் இந்த படமும் February 2 ரிலீஸ் ஆக போகுது, அதை பத்தி ஃபியூ வேர்ட்ஸ். இந்த படத்துல வந்து நான் முதல்ல வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். சந்தானம் சார் வணக்கம். படத்தோட தயாரிப்பாளர் விஸ்வபிரசாத் சார் வணக்கம். அதே மாதிரி சந்தானம் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாம் மேலே உட்காந்துருக்கீங்க, அவங்களுக்குலாம் வணக்கம். முதல்ல இந்த படத்தில் நான் மீட் பண்ணது வந்து கார்த்திக் யோகி. நான் நட்டியை வந்து அதுக்கு முன்னாடி மீட் பண்ணியிருந்தேன், நட்டி சாரை. ஸோ வேற ஒரு ப்ராஜெக்டாக மீட் பண்ணோம். அப்புறம் பேச பேச எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு உறவு கிரியேட் ஆச்சு. சரி, இதை வச்சு எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் பேசினது தான். அப்புறம் கார்த்திக் யோகி ஒரு நாள் கூப்பிட்டு வந்தார். ஸோ இந்த மாதிரி கதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யூஸ்வலாக நான் ஸ்கிரிப்ட் படிக்கிறது தான், ஒரு 10 நிமிஷம் கேட்பேன் அவுட்லைன். அதுக்கப்புறம் படிச்சுட்டு நான் கெட் பேக் பண்ணுவேன். இல்லை இது நரேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நரேட் பண்ண வச்சாரு. ஒரு 45 மினிட் நரேஷன் கொடுத்தாரு. விழுந்து சிரித்தோம் எல்லாருமே. ஒரு 5-6 பேர் கேட்டோம் எங்கள் டீம் எல்லாம் சேர்ந்து. ஸோ அன்றைக்கே நான் டிசைட் பண்ணேன் இந்த படத்தை பண்ணோம் அப்படின்னு. ரெண்டாவது, இந்த படம் வந்து வெறும்னு ஒரு இப்போ என்ன காமெடி படம்னு மட்டுமே யாருமே இப்போ எதையும் பார்க்கறது இல்லை. இப்போ த்ரில்லர் படமா சார் அப்படின்னு யாரும் கேட்கறதில்ல, நல்ல படமாக தான் கேட்குறாங்க. ஸோ இது கண்டிப்பாக நல்ல படம். ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர் விச் ஹேஸ் அ கிரேட் காமெடி எலிமெண்ட் அந்த மாதிரி படம் பார்த்தேன். அண்ட் அஃப்கோர்ஸ் சந்தானம் சார் வந்து அந்த லொலிசபா டைம்லேருந்து பயங்கர ஃபேன் நான் அவருக்கு. நிறைய வாட்டி அவரை பார்க்கும்போது சொல்லியிருக்கேன். எனக்கு அவரோட பர்சனாலிட்டி ரொம்ப பிடிக்கும். பயங்கர ஒரு பியூரான பர்சனாலிட்டி, பயங்கர ஒரு ஜோவிலாக இருப்பார். அண்ட் பாட வரும்போதெல்லாம் வந்து அன்னைக்கு வேற மூட்ல இருந்தாருன்னு நினைக்கிறேன். பட் பயங்கரமா என்ஜாய் பண்ணோம் அந்த ரெக்கார்டிங். சந்தானம் அவர்கள் பத்தி கொஞ்சம். எஸ், ஸோ அவரை வந்து பாடகரா முதல்ல யூஸ் பண்ண மியூசிக் கம்போசர் நான் தான். ஸோ அந்த பெருமை எனக்கு தான் நினைக்கிறேன். ஸோ ஆனா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது எனக்கு பாடவே வராது. நான் பானபத்திரர் மாதிரி பயந்துட்டு வீட்டில் நான் வரலன்னு என்னை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அங்கே வந்து எனக்கு சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்தாரு. அது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா டியூஷன் மாதிரி ஆயிடுச்சு. வேப்ப மரம், புளிய மரம், அதாச்சும் மேலே கீழே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. நான் அவரை பார்த்தேன், சார் சொல்லுங்க அப்படின்ன மாதிரி. வேப்ப மரம் புளிய மரம்னார். நானும் அவரை மாதிரியே வேப்ப மரம் புளிய மரம்னு. இல்லை சார், ஆக்ஷனை மாற்றிட்டார். அப்புறம் வேப்ப மரம் புளிய மரம்னார். திரும்பி நான் அவரை மாதிரியே வேப்ப மரம் புளிய மரம்னு. ஒன்று அவர் ஏங்க நான் பண்ணுற ஆக்ஷன் மட்டும் கரெக்டாக பண்ணுறீங்க, ஆனால் அந்த மாதிரி பாடவே மாட்டீங்களே அப்படின்னு அன்னைக்கு அவ்வளோ டென்ஷன் ஆனார். ஆனால் அப்புறம் எனக்கு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்து என்னை பாட வச்சார். ஸோ அவருக்கு உண்மையிலே என்னை பாட வச்சதுக்கு மனமார்ந்த நன்றி சார். தேங்க்யூ. இந்த பாட்டை ரொம்ப நல்லா பாடி கொடுத்ததுக்கு உங்களுக்கும் நன்றி. ஏன்னா ஆக்சுவலாக என்னன்னா வந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் வரும் வராது அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும்.
இப்போ எனக்கும் நடிக்க வராது, அந்த மாதிரி தெரியாத நிறைய விஷயம் நம்மளுக்கு இருக்குது. ஆனால் அவர் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் நான் முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நான் கிளம்பிடுறேன்ற மாதிரி தான் சொன்னார். அப்புறம் நான் சொன்னேன் சார் நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொன்னோடனே அது நல்லா வர ஆரம்பிச்சப்பறம் ரொம்ப முயற்சி பண்ணார். ஸோ முயற்சி வந்து திருவினையாக்கும்ன்றதுல எந்த சந்தேகமுமே இல்லை. அது திரும்ப திரும்ப அதை பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய முயற்சி பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து இது வரைக்கும் சந்தானம் சார் படம் நிறைய பார்த்துருக்கேன். இந்த படம் வந்து ஆர்ஆர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கட் ஒன்று போட்டு காமிச்சாங்க. நிறைய ஷூட் பண்ணியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரி 65 நாள் ஷூட்டிங்னா கேன் இமேஜின் எவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்கும்னு. அந்த ஒரு 3.25 இருக்கும்னு நினைக்கிறேன்ல நீங்கள் காட்டின 325 அதை அப்படியே ரிலீஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அவ்வளோ டைட்டாக இருந்தது படத்தில், எல்லாமே ரொம்ப பொருத்தமாக இருந்தது. ஸோ இந்த படத்தை சாத்தியமாக்குறதுக்கு காரணமாக இருந்த நட்ராஜுக்கு ரொம்ப நன்றி. அவர் தான் ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டப்பட்டார் இதை சேர்த்து கொண்டு போகிறதுக்கு. ஸோ ரொம்ப நன்றி நட்டி ஃபார் ஹேவிங் மீ இன் திஸ் ப்ராஜெக்ட். அவர் தான் முக்கியமான காரணம் அதில் இருக்கிறதுக்கு. கார்த்திக் பற்றி சொல்லணும். இவர் வந்து இல்லை நிறைய இருக்கு சார், அதெல்லாம் சொல்லக்கூடாது சிலதெல்லாம். பட் ஆனால் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன். ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு முன்னாடி அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஹியூமன் ஃபவுண்டேஷன் இருந்தால் எல்லாமே சரியாக நடக்கும். நிறைய சேலஞ்சஸ் அவருக்கு, ஏன்னா இது வந்து ரொம்ப கஷ்டம். இது பெரிய ஸ்கேலில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடலாம். பட் எல்லாமே வெறும் பொருளாதார அடிப்படையில் மட்டுமே நடக்காது. நிறைய விஷயம் நம்ம கையில் இருக்காது. சில லொக்கேஷன் போனால் கண்ட்ரோல் இருக்காது நம்மளுக்கு. பயங்கர எஃபிஷியண்ட்டாக சொன்ன மாதிரி அந்த படத்தை பயங்கரமாக இது பண்ணி, இன்ஃபேக்ட் மியூசிக்கலாக நிறைய இன்புட்ஸ் நிறைய அவர் கொடுத்தாரு இந்த படத்துக்கு. இதை எப்படி ட்ரீட் பண்ணோம் அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஷியஸாக இருந்தார். ஸோ ரொம்ப நன்றி கார்த்திக், உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப தேங்க்ஸ் ஷான். அந்த பீச்சில் போயிட்டு ஒரு பாட்டு கம்போஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஒருத்தன் வந்து நம்ம 2 பேரோட ஜாதகத்தை பார்த்து நீங்கள் நல்லாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த பாட்டு எப்போ கிடைக்கும்? அந்த பாட்டு இல்லையா? அந்த பாட்டு இல்லையே. நம்ம கிட்டார் எடுத்து உள்ள வச்சிட்டீங்களே நீங்கள் அதுக்கப்புறம்? இல்ல, அந்த கிட்டாருக்குலாம் ஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, படம் ஃபுல்லா டமால் டுமில்னு இருக்கு. அடுத்த படத்துல அந்த பாட்டு கொடுத்துருங்க. ஆமா, இல்ல கண்டிப்பா அது பண்ணேன். ஏன்னா நாங்க கம்போஸ் பண்ணோம்னு சொல்லிட்டு உட்காந்து அன்னைக்கெல்லாம் எதுவுமே பண்ணதில்லை. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒன்று வரும், ஒரு ஐடியா வரும், அனுப்புவேன். ஸோ எப்பயுமே பயங்கர ரெஸ்பான்சிவா இருப்பாரு. பயங்கர பேஷனேட்டான டைரக்டர், ரொம்ப நல்ல ரைட்டர்னு நினைக்கிறேன். ஏன்னா த வே ஹஸ் லைன்ட் அப் த மூவி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. ஸோ அவருக்கு பாராட்டுக்கள். அண்ட் பாக்யம் சங்கர் இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, நடிக்கவும் செஞ்சிருக்காரு. ஸோ ஜிங்கிருத தங்காங்கிற பாட்டு இவர் தான் எழுதினாரு ஆக்சுவலாக மாடர்ன் லெவல்லேருந்து. ஸோ உங்களுக்கு ரொம்ப நன்றி. அறிவு ஒரு பாட்டு எழுதியிருந்தார், அவருக்கு ரொம்ப நன்றி. படத்தில் பாடிய சந்தானம் சார் அவர்கள், உங்களுக்கு ரொம்ப நன்றி. இல்லை, நான் வந்துட்டு பாக்கியம் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். அவருடைய வரிகளில் பாடினது என்னுடைய பாக்கியம் தான் சொல்லணும். ஸோ அவருக்கும், அப்புறம் இன்னொரு நம்ம அறிவு ஆமாம், கவிஞர் சாரதி. ஸோ அவங்க 3 பேருக்கு இந்த நேரத்தில் நானே என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக நல்லா எழுதியிருக்காங்க. தேங்க்யூ. அதே மாதிரி இசையை பற்றி மற்ற எல்லாருமே நம்ம அசிஸ்டன்ஸ் எல்லாருமே வழக்கமாக சொல்கிறது எல்லாம் தாண்டி இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஆனால் ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னா வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம எல்லைகளை வரையறை செய்கிறதுக்கு நம்பிக்கைன்றது நம்ம எல்லாருக்குமே தனிப்பட்ட முறையில் இருக்குது. அந்த நம்பிக்கைகள் வந்து சுவர்களாக இல்லாத வரைக்கும் நம்ம வந்து அந்த நம்பிக்கைகளை ஏந்திக்கிட்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்லி இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லி தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. டைரக்டரும் நீங்களும் பேசிக்கும் போது மாறி மாறி உண்மை சொல்லிக்கிறாங்க. ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. தேங்க்யூ ஷான் ரோலன். அண்ட் உங்களோட பாடல்களை வச்சே கண்டிப்பாக ஒரு ஹீரோயின் அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஒரு அவ பந்தய புறா, நான் செங்கில சோறான்ற மாதிரியும், நான் காலி அப்படின்ற மாதிரி மேகா ஆகாஷ் அவர்களை பார்த்தோன்னா தானா ஓட ஆரம்பிக்குது இல்லை மைண்டில் பாடல். அவங்க இப்போ அழகான வார்த்தைகள் நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. கை தட்டுங்க, அவங்க பேச அவங்க வந்திருந்து கை தட்டே கேட்டுட்டு இருக்காங்க. உங்களுக்காக மட்டும் தான் கை தட்டுறாங்க. பார்த்தீங்களா, இந்த கம்ப்ளைண்ட் தான் வந்ததுல இருந்து. அவங்களுக்கு கை தட்டுங்களேன், நீங்க எனக்கு கூட தட்ட வேண்டாம் தயவு செஞ்சு. தேங்க்யூ. இதே மாதிரி நீங்க சொல்லிட்டே இருந்தீங்கன்னா கை தட்டிட்டு வீட்டு வரைக்கும் வந்துருவாங்க. போதும். ஓகே ஓகே, தேங்க். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ டு எவ்ரி ஒன் ஹூஸ் கம் ஹியர் டு சப்போர்ட் அஸ். ஃபர்ஸ்ட் நான் என் ப்ரொடியூசர்ஸ் பீப்புள் மீடியா ஃபேக்ட்ரிக்கும் விஸ்வா சருக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். இது ஆக்சுவலி எங்கள் செகண்ட் படம் ஒன்றா சேர்ந்து பண்ணுறது. அண்ட் they're really amazing to work with. Here's to hoping we give another successful film together, sir. And எங்கள் க்ரியேட்டிவ் ப்ரொடியூசர் நட்ராஜ் சருக்கு ஒரு பெரிய தேங்க்யூ. அண்ட் என் டைரக்டர் கூட, ஏன்னா இந்த ஷூட்டிங் டைம் அப்போது எனக்கு பர்சனலாக ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஏன்னா என் பாட்டி இறந்தாங்க அப்போ. ஐ எம் வெரி க்ளோஸ் டு ஹர். அண்ட் இவ்வளோ ஒரு பெரிய செட் போட்டிருந்தாங்க. அண்ட் இவ்வளோ க்ரூ காஸ்ட் அண்ட்
அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட they gave me the strength to finish this film and Santanam sir also. So thank you so much. And the time period it was very helpful, and Natraj sir, you made sure that everybody was comfortable every time. So thank you sir. And in the படத்துல நான் நிறைய actors கூட work பண்ற opportunity கிடைச்சது எனக்கு, and I learned so much from them, and each and every one of them made this journey very memorable for me. So thank you to everyone, and an amazing crew, எங்க cinematographer, music director, editor, stylist எல்லாரும் இந்த world create பண்ணாங்க, which was just so beautiful. என் director கார்த்திக், thank you so much. ஏன்னா எல்லாரும் எப்பவுமே ஒரு பாக்ஸில் தான் போட்டிருக்காங்க, ஒரு மாடர்ன் கேர்ள், ஒரு சிட்டி கேர்ள். தேங்க்யூ இந்த வேர்ல்டில் எனக்கு கொண்டு வந்தது. கயல் எப்பவுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பா, பிகாஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் you gave me a very ரொம்ப strong female lead. So thank you. And of course Santanam sir பத்தி, அவரோட ஆக்டிங்கை பற்றி, அவரோட காமெடியை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை. கை தட்டணுன்றதுக்காக சும்மா என் பேர் சொல்ல வேணாம் நீங்கள். சரி, நான் வந்தபோதே சொன்னேன் சார் கலாய்க்காதீங்க என்ன ஸ்டேஜில். பட் நிஜமா சந்தானம் சாரை பற்றி சொல்லணும்னா, ஆக்டிங் காமெடி பற்றி நான் சொல்ல வேணாம், அவர் கூட நடித்தாலே யூ மேக் இட் ஸோ ஈஸி சார் ரியலி. பட் அவர் எவ்வளோ ஒரு ஜென்யூனான ஹியூமன் பீயிங், எல்லார்கிட்டையும் எவ்வளோ நல்லா இருப்பார். அண்ட் ஐ ஜஸ்ட் லவ்ட் ஒர்க்கிங் வித் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ எங்கள் படம் Feb 2 ரிலீஸ் ஆகுது. ப்ளீஸ் நீங்கள் எல்லாரும் போய் தியேட்டர்ஸில் பாருங்கள். ஐ எம் ஷோர் வில் மேக் யூ லாஃப். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சாரோட நடிக்கும் போது அந்த நிமிஷத்துக்கு நிமிஷம் கவுண்டர் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. எப்படி முடியும்? என்னை விட அம்மா தான் நிறைய சார் கலாய்ப்பாரு வந்த உடனே ஏதாவது. ஓகே, ஸோ என்ஜாயபிளாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அதே சமயத்தில் என்ஜாயபிளாக இருந்தது. கஷ்டம் இல்லை, ஐ மீன் கஷ்டம்னா ஏன்னா டேக் இருக்குமே சார் இருந்தால் நம்ம சிரிக்காமல் இருக்குது தான் ரொம்ப கஷ்டம். சடனாக சார் அப்படியே மாறிடுவார். கேமராவோட ஆக்ஷன் தான் சார் அப்படி கேரக்டர் வந்து நான் சிரிச்சுட்டே இருப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப அது மட்டும் தான் கஷ்டமாக இருக்குது. பட் அதர் தென் தட் சார் கூட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் டூ மச் ஃபன். லைக் ஐ ஹோப் டு ஒர்க் வித் ஹிம் அகேன். ஆல் தி பெஸ்ட் உங்கள் இந்த அழகான படத்துக்கு. அண்ட் உங்களோட கயல் எல்லாரும் பார்க்கறதுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் February 2. ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும் ஷான். அண்ட் தேங்க்யூ மேகா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ போத் ஆஃப் யூ. ப்ளீஸ் டேக் யுவர் சீட்ஸ். தேங்க்யூ மேகா. தேங்க்ஸ். அதாவது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீரோயின். ஸோ அவர் நம்ம கார்த்திக் தான் வந்து 70s பீரியடில் அந்த ஒரு கெட்டப் போட்டால் அதுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு ஹீரோயின் வேணும்னு சொல்லி ரொம்ப சிஜி பர்சனோட உட்காந்து இந்த எதனாவது ஆட்டோமேட்டிக் இதில் ஏஐலாம் ஒர்க் பண்ணி நிறைய ஹீரோயின்ஸ் ஃபோட்டோஸ்லாம் வச்சு அவர் ஒர்க் பண்ணி பார்த்தாரு. அதில் அவங்க மேகா ஆகாஷ் தான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட் ஆனாங்க அந்த 70 கெட்டப்புக்கு. ஸோ அவங்க வந்து அந்த கெட்டப் காமிச்சு முடித்தோடனே நான் வந்து சொன்னேன், சூப்பராக இருக்காங்க, செம்மையாக இருக்குது அந்த கெட்டப், அந்த பீரியடில் இருக்கிற ஹீரோயின் மாதிரியே இருக்காங்க அப்படின்னு. ஸோ அதே மாதிரி பியூட்டிஃபுல்லாக நடித்தாங்க. ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் அவங்க. அதுவும் என்னை விட கார்த்திக் வந்து என்னை விட நம்ம வில்லன் தமிழ் சார் கூட தான் நிறைய காம்பினேஷன் வச்சுருந்தார். என் கூட ரொம்ப கம்மி தான். ஆனால் இவங்க கெட்டப்லாம் போட்டுட்டு பொள்ளாச்சியில் ஷூட்டிங் அப்போ பொள்ளாச்சியில் ஷூட்டிங் நல்லா அப்போ கொஞ்சம் குளிர் சீசன் அப்போ நாங்கள் எடுக்கும்பொழுது அப்போ நான் சொன்னேன், எல்லாருமே வந்து சொன்னாங்க கேரவனில் ஹீரோயின் செம்மையாக இருக்காங்க அந்த 70s லுக்கில் வந்து பாருங்கன்னாங்க. சரி நானும் வந்துட்டு அவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசையாக வந்தேன். அப்போது குளிர் சீசன்றதுனால டைரக்டர் என்ன பண்ணிட்டாரு, அவங்களுக்கு குளிர்துன்ட்டு கூல் சுரேஷோடைய குல்லாவை கொடுத்துட்டாரு. கூல்ஸ் அவங்க குல்லா கேட்டாங்க, குல்லா இல்ல குல்லா போட்டது ஒரே ஆள் கூல் சுரேஷ். அதுக்காக அவன் குல்லாவையா கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் கெட்டப்ல, இன்னும் இவ்வளோ அசிங்கமான ஒரு குல்லாவை போட்டுட்டு இப்படி உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்னு. அந்த நான் சொன்ன குளூரில் உங்களுக்கு ஜன்னி வந்தால் கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு அந்த குல்லா கைட்டு அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அவன் வேற அந்த குல்லாக்காக பின்னாடியே பார்த்து சுற்றின்னு இருக்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ ஆச்சு. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, அண்ட் மியூசிக் டைரக்டருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் நன்றி.